ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என் மேல உண்மையான பக்திக்கு பரிசாக உனக்கான நல்ல செய்தியை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கேன். இந்த நல்ல செய்தி மட்டுமல்ல, சீக்கிரமே உனக்கான ஒன்றும் நீ விருப்பப்பட்டபடியே உன் வாழ்க்கையிலும் உன்கிட்ட வந்து சேரப்போகுது. தோல்வியையே தோற்கடிச்சு நீ மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு என் தங்கமே. முடியாதுங்கிறது சோம்பேறிகளுக்கான வீண் வார்த்தைகள். உன் வாயிலிருந்து அந்த வார்த்தை ஒருபோதும் வரக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்துல முடியாதுன்ற சொல்றதுக்கு உன்னால எதுவுமே இல்ல. நீ நினைச்சினா, நீ மனசு வச்சினா எல்லா காரியங்களையும் உன்னால் சிறப்பாய் செய்து ஜெயிக்க முடியும். நீ முடியாதுன்னு சொல்ற விஷயத்தை இன்னொருவன் கண்டிப்பா பிற்காலத்துல நடத்தி முடிச்சிருவான்ற எண்ணத்தை வச்சுக்கோ. ஏன்னா இந்த உலகத்துல முடியாது நடக்காதுன்ற ஒரு விஷயத்தையே நான் வைக்கவில்லை என் தங்கமே. நீ நினைச்சீனா, கொஞ்சம் முயற்சி செஞ்சினா, கொஞ்சம் கஷ்டப்பட்டினா உன்னால் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்து முடிக்க முடியும். இன்னைக்கு நீ செய்யாம விட்ட காரியத்தை நாளைக்கு இன்னொருவன் செஞ்சு முடிச்சு அவன் உன்னை ஜெயிச்சான்ற விஷயம் சரித்திரத்திலேயே இருக்கக்கூடாது. நீ எப்போதும் உனக்கான முயற்சிகளை முழு அளவுல முழு ஈடுபாட்டோடு முழு முயற்சி செய்து முடிக்க பழகு. யாருக்காகவும் நீ உன்னை மாத்திக்க வேணாம். ஆனா அதே நேரத்துல உனக்காக ஒருத்தர் மாறிக்கிறாரு. அவர் குணமோ மனசோ மாறி உனக்காக உன்னை வந்து ஏத்துக்கிறாங்கன்னா, நீ ஒருபோதும் அவர்களை உன் வாழ்விலிருந்து விலக்கி வைக்காதே என் செல்லமே. ஏன்னா இந்த கலியுக காலத்துல யாரும் யாருக்காகவும் எதுவும் செய்யறது கிடையாது. அதையும் தாண்டி யாராவது ஒருத்தர் உன் மேல உண்மையான அன்போட பாசத்தோட உன்னை நெருங்கி வந்தாங்கன்னா, அவங்கள முழுசா ஏத்துக்கிட்டு அவங்க அன்புக்கும் பாசத்துக்கும் மரியாதை கொடுக்க பழகு. எப்பவுமே வாழ்க்கையில ஒன்னொன்னை விட இன்னொன்னு சிறந்தது நினைக்கிறதுக்கு பதிலா ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்துவம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு எது கிடைச்சாலும் அதை மகிழ்வாக இயல்பாக ஏற்றுக்கொள். அதை விட்டுட்டு இதை விட இன்னொன்னு சிறப்பா இருக்குன்னு ஒருபோதும் இன்னொன்றை தேடி போகாதே. உனக்கு கிடைச்சது எல்லாமே உயர்வானது சிறப்பானது என நம்பிக்கை கொண்டு அதை கொண்டு திருப்திகரமாக வாழ தயாராகு. உனக்கான இரவும் பகலுமாக உன் சாயப்பா நான் இருக்கேன். உனக்கான உண்மையான உறவாகவும் நீ உரிமையா என்கிட்ட எல்லா விஷயங்களையும் கேட்கக்கூடிய ஆளாகவும் உன் சாயப்பா நான் இருக்கேன். உன்னுடைய தேவையும் நான் தான். உன்னுடைய தேடல்களை உன்னிடம் வந்து ஒப்படைக்க போறதும் நான் தான். உன் வாழ்க்கைக்கு வழியும் நான் தான். உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டலும் நான் தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் சாயப்பா சாயப்பான்னு என்னை மனசுல நினைச்சுக்கிட்டு உன்னுடைய தேடல்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நீ தேடிக்கிட்டு இருந்த விஷயங்களையெல்லாம் உன் கைகள்ல ஒப்படைச்சு உனக்கான உண்மையான உறவையும் உரிமையையும் உன்னிடமே வந்து ஒப்படைக்கிறேன். உனக்காக யாரும் இல்ல நினைச்சு வருத்தப்படாதே என் செல்லமே. நியாயமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கும் வரை உண்மையானவர்கள் நிச்சயமா உன்னை தேடி வருவாங்க. போலியான மனிதர்கள் மட்டும்தான் உன்னை விலகி விட்டு போவாங்க. அப்படி போலியான மனிதர்கள் உன்னை விட்டு விலகி போறதால உனக்கு எந்த நஷ்டமும் இல்லைதானே. எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ சமாளிக்க கத்துக்கோ. ஏனெனில் துன்பங்களிலிருந்து நீ எளிதில் மீண்டு கொஞ்சமாவது சந்தோஷமாக வாழலாம் அல்லவா. நான் இருக்கும்போது நீ கவலைப்படவே வேணாம். எல்லா துன்பங்களையும் உன்னிடமிருந்து துரத்தி அடிச்சு உனக்கான மனசையும் உனக்கான வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நான் செய்வேன். அது தெரியாம என் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு, எனக்கு பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் தீர்ந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன், அதெல்லாம் தீர்ந்தாதான் என்னால சிரிக்க முடியும் நீ முடிவெடுத்தினா வாழ்க்கையில கடைசி வரைக்கும் சிரிக்கவே முடியாது. ஏன்னா கஷ்டமும் நஷ்டமும் பிரச்சனையும் துக்கமும் துயரமும் மனித வாழ்க்கையில ஒரு பகுதி மாதிரி தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு தடை, இல்லை ஏதாவது ஒரு தடங்கள்னு வரதான் செய்யும். அது 10% மட்டும்தான். மிச்சம் 90% உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது நீ கவனம் செலுத்து. ஏன்னா கஷ்டமும் பிரச்சனையும் மட்டும் வாழ்க்கை கிடையாது. அதையும் தாண்டி பல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்குது. உன்னுடைய அன்பு, பாசம், நம்பிக்கை, முயற்சி, வேலை, உழைப்பு, தூக்கம், உனக்கான செலவு, உனக்கான சந்தோஷம், நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில இருக்கு. அதன் மீது நீ கவனம் செலுத்து. அதை பத்தி அதை பத்தி யோசி, அதுக்காக சந்தோஷப்படு. நல்லதை நினைச்சீனா கெட்டதாகி அந்த 10 விஷயம் தானாகவே உன்னை விட்டு விலகி போகும். சின்ன சின்ன விஷயத்தை பெருசா நினைச்சு நீயாகவே வருத்தப்பட்டு கொண்டே வாழாதே. உன்னுடைய மகிழ்ச்சி என்பது உன் சாயப்பாவுக்கு மிகவும் முக்கியமான விஷயம். எப்போதும் மற்றவரின் மகிழ்ச்சியானது உன்னுடைய சொந்த மகிழ்ச்சியை விட முக்கியமானதாக இருக்கக்கூடாது. நீ உனக்கான மகிழ்ச்சியும் உனக்கான சந்தோஷத்தையும் நீயே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஆளாக இரு. நீ எதை எதிர்பார்த்து காத்திருக்கியோ அது சீக்கிரம் உன்னை தேடி வரும். உன் வாழ்க்கையில நீயே ஆச்சரியப்படும்படி ஒரு அதிசயம் நடக்கத்தான் போகுது என் செல்லமே. அது உன் வாழ்க்கையை முன்னையும் முழுவதுமாக மாற்றும்.